ரொம்ப இரிட்டேஷனான விஷயம், ஐயோ இது நினச்சாலும் இரிட்டேட் ஆகுதுன்னு ஏதாவது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுனா பார்த்தீங்கன்னா கால்ஸ் தான். ஒரு நாளைக்கு ஒரு 60-70 கால் வரும். வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரீட் டாக் அடாப்ட் பண்ணோன்னு வரும், குட்டி நாய் வேணும்னுவாங்க. சரிங்க, இந்தியன் இருக்குன்னா இந்தியன் வேணாம், ஏதாவது லேபு குட்டி, ஜெர்மன் ஷெப்பர்ட் குட்டி அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஒரு அடாப்ஷன் பண்ணுற அதுலேயும் ஒரு ஜாதி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வரும். நிறைய பேர் என்னென்னா இந்த ப்ரீடை தவிர்த்துட்டு நம்ம இந்தியன் டாக்ஸ் எடுத்து வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ கேட்டில் கூட சரி, கேட்டு கூட எனக்கு பெர்ஷியன் கேட் வேணும். நிறைய பெட்ஸால் வந்துட்டு படுத்தா எழுந்துக்க முடியல, ஒரு ஹெவினஸ், அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன மேம் ரெமெடி? இந்த வின்டரில் வரும் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம். ஸோ சிம்பிள், நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஃபார் நோ ரீசன் சில டாக்ஸ் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்காது, எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியல, அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? மேபி அதுக்கு பசியாக இருக்கலாம், இல்லை தண்ணி தேவை இருக்கலாம், இல்லை யாராவது வந்து அன்னோன் பர்சன் வந்தால் தான் அதுங்க கத்தும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம கூட சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் அண்ட் சேர்பர்சன் சுதா சந்திரசேகர் வந்திருக்காங்க. நிறைய நேர்கள் வந்து மேம் கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வம்புபடியாக மேமை கூப்பிட்டு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மக்கள் நிறைய விதமாக இருக்காங்க, நிறைய விதமான குவரிஸும் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, உங்கள் ட்ரஸ்ட்டில் ரொம்ப இரிட்டேஷனான விஷயம், ஐயோ இது நினச்சாலும் இரிட்டேட் ஆகுதுன்னு ஏதாவது நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுனா பார்த்தீங்கன்னா கால்ஸ் தான். ஒரு நாளைக்கு ஒரு 60-70 கால் வரும். வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரீட் டாக் அடாப்ட் பண்ணோன்னு வரும், குட்டி நாய் வேணும்னுவாங்க. சரிங்க, இந்தியன் இருக்குன்னா இந்தியன் வேணாம், ஏதாவது லேபு குட்டி, ஜெர்மன் ஷெப்பர்ட் குட்டி அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வரும். ஒரு அடாப்ஷன் பண்ணுற அதுலேயும் ஒரு ஜாதி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வரும். அப்புறம் ஒரு பெட்டை வந்து ரீசனே இருக்காது அவங்க வந்து அபேண்டன் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னு, ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஒரு பெட்டை வாங்கி வளர்ப்பாங்க. 1 இயருக்கு அப்புறம் அவங்க போகும்போது என்னென்னா இந்த பெட்டை விடணும்னு. ஸோ அதோட என்ன லெவலில் இருக்கும், ஒரு ட்ரோமாவுக்கு போயிடும். அதுங்க வந்து சரியாக சாப்பிடாது, தூங்காது, இன்னொரு ஓனர்கிட்ட அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுங்க. ஸோ அதை வந்து ஒரு பொம்மை மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்னென்னா இந்த ப்ரீடை தவிர்த்துட்டு நம்ம இந்தியன் டாக்ஸ் எடுத்து வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். கேட்டில் கூட சரி, கேட்டு கூட எனக்கு பெர்ஷியன் கேட் வேணும். அடாப்ஷன் வந்துடுவாங்க, ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். எந்த ₹1 கூட சார்ஜ் பண்ணுறதில்ல அடாப்ஷனுக்கு. ஃப்ரீயாக கொடுக்கும்போது என்னென்னா எனக்கு வந்து பெர்ஷியன் தான் வேணும், இந்தியன் வேணாம் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். மேம் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, வின்டர் சீசனில் நமக்குமே வந்து பாடியெல்லாம் வந்து பயங்கர பெயினாக இருக்குது இல்லையா? நிறைய பெட்ஸால் வந்துட்டு படுத்தா எழுந்துக்க முடியல, ஒரு ஹெவினஸ், அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன மேம் ரெமெடி? இந்த வின்டரில் வரும் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம். ஸோ சிம்பிள், நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அது வந்து பாடியில் இருக்க அந்த ஸ்டிஃப்னஸ்ஸு, அப்புறம் பெயின் இருந்தால், ஸ்வெல்லிங் இருந்தால், அப்புறம் வந்து இன்ஃபேக்ட் அது வந்து ஃபேட்டை கூட ரெடியூஸ் பண்ணும். ப்ளோட்டிங் இருந்தாலும் கம்மியாகும். அது வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை உங்களுக்கு. அப்புறம் அந்த அடிக்கடி வந்து இந்த கொமட்டல் மாதிரி வரும், டாகுக்கு கொமட்டிகிட்டே இருக்கும், அதுக்கும் இது கொடுக்கலாம், ஜிஞ்சர் கொடுக்கலாம். கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், வாரத்தில் ஒரு 3 வாட்டி சேருங்க, ரொம்ப வேண்டாம். கொமட்டல், வாந்தி எது இருந்தாலுமே இது கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டாப் ஆயிரும். நம்மளோட இது மாதிரி தான், நம்மளுக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போடலாம்ல? பூண்டு சேர்க்கக்கூடாது, வெறும் இஞ்சி மட்டும் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நல்லது. இப்போ இந்த கிளைமேட்டுக்கு வந்து பெட்ஸுக்குமே ஃபீவர்ஸ் வருது இல்லையா? எந்த டெம்பரேச்சர் இருந்தால் வந்து அது வந்து நார்மல்னு எடுத்துக்கிறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது?
தெர்மாமீட்டர் தான். அது நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணி பார்க்கணுன்றது சொல்லுவாங்க. ரொம்ப டல்லாக இருப்பாங்க, ஃபீவர் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாலே நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். அது வந்து டாகுக்கு பார்த்தீங்கன்னா 101லேருந்து 102 வரைக்கும் நார்மல். அதுக்கு மேலே போச்சுன்னா ஃபீவர் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஒரு அதே சேம் கேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 100லேருந்து 102 வரைக்கும் நார்மல். அதுக்கு மேலே போச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் இம்மீடியட்டாக இது பண்ணணும். நீங்கள் எப்பவுமே இந்த வெதருக்கு வந்து செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா நிறைய ஃபீவர் தான் வருது. டாகுக்கும் சரி கேட்டுக்கும் இப்போ ரொம்பவே வைரலும் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ வைரல் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி டெம்பரேச்சர் வச்சு செக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஃபார் நோ ரீசன் சில டாக்ஸ் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்காது, எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? டாக்னா கத்த தான் செய்யும். ஆனால் ரொம்ப கத்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு வந்து நமக்கு இல்லைனா கூட மற்றவங்களுக்கு அது ஒரு நியூசன்ஸ் மாதிரி ஆயிடுதுல்ல. கரெக்டு. பட் வந்து நீங்கள் அதை வந்து ஒரு டாக் வந்து கத்துதுனாலே நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணணும். மேபி அதுக்கு பசியாக இருக்கலாம், இல்லை தண்ணி தேவை இருக்கலாம், இல்லை யாராவது வந்து அன்னோன் பர்சன் வந்தால் தான் அதுங்க கத்தும். தெரிஞ்சவங்க வந்தால் கத்தாது. ஸோ அதுவும் ஒரு அலர்ட் கொடுக்கறது தான். இல்லை ஏதாவது பெயினாக இருக்கலாம் சம்டைம்ஸு. அவங்க கூட நீங்கள் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட விளையாடணும், வாக்கிங் கூப்பிட்டு போகணும், கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். சில பேர் கட்டியே வச்சுருப்பாங்க, அதுக்கு எந்த வித எக்ஸசைஸும் இருக்காது. ஸோ அதுக்கு டயர்ட் ஆகிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போ வந்து கத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஓட வச்சு டயர்ட் ஆக்குனீங்கன்னா தூங்க செய்யும். சில டாக் வந்து தூங்காதுங்க, தூங்காமல் கத்திக்கிட்டே இருக்கும். நைட்லேயுமே இதே வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு அர்த்தம். ஒரு டாக் வந்து அதுங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் டென்ஷன் எல்லாமே இருக்குது. அந்த டென்ஷனில் தான் என்ன ஆகும்னா சில டைம் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அந்த டென்ஷனு கடிக்கிறது, பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாமே ஆகும். ஸோ கத்துதுன்னு நீங்கள் விடாதீங்க, எப்பவுமே அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்க டாக் வந்து நிறைய புல் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு, அன்யூஷுவலாக நிறையா. அது மாதிரி சாப்பிடலாமா? அது என்ன சொல்கிறது, இந்த டிவார்மிங் வேணுன்ற டைமில் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஃபைபர் கம்மியாக இருந்தால், டைஜஷன் சரியாக இல்லைனாலும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சரியான நியூட்ரிஷன்ஸ் இல்லைனாலும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த கிராஸ் ஸ்மெல் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவங்களுக்கு அந்த இது விளையாடுறது பிடிக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, அது கூட விளையாடுவாங்க சில டைம். அந்த செடியெல்லாம் பிடுங்கி, சில டாகுக்கெலாம் பார்த்திங்கன்னா எங்கே செடி வச்சிங்கனாலும் பிடுங்கி போட்டுருவாங்க. அது ஒரு விளையாட்டு மாதிரி அவங்களுக்கு. ஸோ அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அது வந்து ஒரு யூஷுவலான விஷயந்தான். பட் அதுவே வந்து சாப்பிட்டு வாமிட்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அதை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணணும். க்ரீனாக வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஓவராகவும் எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா, அப்போ வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக வேண்டியது. ஸோ சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நேயர்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுத்தீங்க. எல்லா ஜீவராசி கூட சேர்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. நம்ம மட்டும் வாழ முடியாது. கடவுள் வந்து நமக்கு மட்டும் இந்த உலகத்தை படைக்கலை, எல்லாருக்காகவும் தான் படைச்சிருக்காரு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழணும், அதுதான் வாழ்க்கை. சூப்பர் சூப்பர், நைஸ் மெசேஜ். ஸோ எல்லாரும் ஒரு மனித நேயத்தோடு இருங்கப்பா, இதுதான் நம்ம மேமோட ஹம்பிளான ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ மேம். நன்றி.